ஹலோ வெல்கம். இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் உங்களோட லேப்டாப் அல்லது பிசியில் டங்கிலீஷில் டைப் பண்ணிங்கன்னா எப்படி தமிழில் டைப் ஆகுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டங்கிலீஷ் டு தமிழ் எப்படி டைப் பண்ணுறதுனா, அதுக்கு உங்களோட லேப்டாப் அல்லது பிசியில் ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அந்த சாஃப்ட்வேரோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். அந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி உங்கள் லேப்டாப் அல்லது பிசியில் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. அது உங்களோட லாங்குவேஜில் வந்து ஆட் ஆகும். அந்த ஃபாண்ட்டோட நேம் வந்து லதா அப்படின்னு வரும். அந்த ஃபாண்ட்டை வந்து நீங்கள் வேர்ட் அல்லது உங்கள் லேப்டாப்பில் எந்த ஒரு இதில் போய் டைப் பண்ணாலும் இந்த மாதிரி கீழே வந்து ஷோ ஆகும். அதாவது ஸ்பெல்லிங் வந்து உங்களுக்கு என்ன வேணுங்கிறது வந்து ஷோ ஆகும். இப்போ சில நேரம் நீங்கள் வேர்டில் டைப் பண்ணும்போது பாமி ஃபாண்ட் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. பட் நீங்கள் க்ரோமில் போய் ஏதாச்சும் ஒரு தமிழில் வந்து டைப் பண்ணணும்னா அதோட லேஅவுட் வந்து மாறும். அதாவது இப்போ அமுக்குனா யா விழும் அந்த மாதிரிங்கிறது வந்து மாறும். இப்போ இந்த இது யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் தங்கிலீஷில் வந்து வெரி ஈஸியாக ரொம்ப வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து நலம் அப்படின்னு டைப் பண்ணேன்னா அது உங்களுக்கு ஸ்பெல்லிங்கோட கீழே வருது. அதே மாதிரி வாங்க அப்படிங்கிற டைப் பண்ணோம்னா ஸ்பெல்லிங்கோட வருது. பழகலாம் அப்படிங்கிற டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த ஸ்பெல்லிங்கில் வேணுமோ அதை ஃபுல்லாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி டைப் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் டைப்பிங்கில். இது வந்து விண்டோஸ் 10. நான் வந்து விண்டோஸ் 10 தான் வச்சுருக்கேன். விண்டோஸ் 10 வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து விண்டோஸ் 7, விண்டோஸ் 8 எதில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். விண்டோஸ் 11க்கும் இது வந்து ஒர்க் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க.